ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தி கப்பல் என்ற தலைப்பிலே 15வது பாகத்துக்குள்ளாக போகிறோம். 15வது பாகம் எனக்கு தெரிந்து இந்த செய்தி ஒரு ட்விஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறது. ஆமென். இதில் பெரிய சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தி இன்னும் போகும். கப்பல் என்பது இன்னும் உண்டு. ஆனாலும் இது மிக உச்சகட்டமான ஒரு வெளிப்பாடு. ஆமென். மிகவும் முக்கியமான ஒரு வெளிப்பாடு. இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததிலே இந்த நாள் ஒரு சின்ன மாற்றம், கர்த்தர் புதிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நாளில் பெந்தகோஸ்தே நாள்னால இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு பெந்திகாஸ்டல் ஷிப், பெந்தகோஸ்தே கப்பல். ஆமென். என்னோட கூட திருப்புங்க. பெந்தகோஸ்தேனுடைய அதிகாரம் எது? அப்படி மனப்பாடமா இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் மனப்பாடமா இருக்கணும். அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. நான் இப்போ சில பேசிக்கான காரியங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கப்பல் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, கரெக்டாக தான் போகுது. மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. என்னது? இன்னும் ஓகே. கப்பல் முதலாக கண்டுபிடிக்கும் போது அதற்கான நோக்கம், காரணம் அதிகமாக இருந்தது. அதில் ஒன்று என்ன, படகுலே ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், படகுலே அநேக ஜனங்கள் போக முடியாது. ஒரு ஆள் 2 ஆள் போற படகும் உண்டு. இயேசுவின் காலத்தில் மீன் பிடிக்கிற படகுலாம் 12-13 பேர் போக முடியும். ஏன் சொல்றேன்னா, 12 சீஷர்களும் இயேசுவும் அதில் பயணித்தார். ஆமென். ஆனால் கப்பல் என்பது அப்படி அல்ல. கப்பல் என்பது அது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கமே என்னன்னு சொன்னா, ஒன்று தூரமான பிரயாணம், கடலின் ஆழத்துக்கு போகிற பயணம். அது மாத்திரமல்லாமல் அநேக ஜனங்களை ஏற்றி செல்லக்கூடும். அப்புறம் சரக்குகள், அதிகமான பொருட்களை கொண்டு போக முடியும். அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அது நவீன நாட்களையும் அப்படியாக தான் உண்டு. அதே மாதிரி அந்த பண்டைய காலத்தில் உள்ள கப்பல்களும் அப்படிதான். அதுதான் நோக்கம். இன்றைய நாளும் அதே நோக்கம்தான். பண்டைய காலத்திலும் அதே நோக்கம்தான். கப்பல் என்பது லார்ஜர் குவான்டிட்டி, அதிகமான எண்ணிக்கையுடைய நபர்களும் சரி, பொருட்களும் சரி கொண்டு போகிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆமென். இப்போ இந்த கப்பல் வேதத்துல விசேஷமானது. பாருங்க, கப்பல் என்ற வார்த்தை 4 காஸ்பல்ல இல்லை. இட்ஸ் நாட் இன் காஸ்பல்ஸ். 4 காஸ்பல்ஸ்ல இல்லை. பட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மட்டும் இந்த கப்பல் என்ற வார்த்தை எங்கெல்லாம் படகுன்னு வருதோ, ஒரு சில இடத்துல போட் என்று சொல்றதுக்கு பதிலாக ஷிப்னு எழுதியிருக்கிறாங்க. கிங் ஜேம்ஸ்ல மட்டும். மற்ற வெர்ஷன்ஸ்ல எல்லாம் போட்ஸ் தான் போட்டிருக்குது. பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு, அந்த சினாரியோ அதெல்லாம் போட் தான் எழுதியிருக்குது. ஆனால் கிங் ஜேம்ஸ்ல மட்டும் ஷிப்னு எழுதியிருக்குது. ஆமென். ஆனால் தமிழில் புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷத்திலும் கப்பல் என்ற வார்த்தை வரவில்லை. ஆமென். இது ஒரு பெரிய வெளிப்பாடு. நான் அதோட வித்தியாசத்தை அவர் காட்டுகிறேன். சரியா? ஏன் வரல அப்படின்னா, கப்பல் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கு. ஆமென். சபைக்கு அடையாளமாக இருக்கு. முதல் நாள் அன்று சபையிலே சேர்க்கப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர்? முதல் நாள் சபை பிறந்துச்சு. அன்னைக்கு எத்தனை பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொன்னா 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. ஆமென். ஒரு போட்ல 3000 பேர் உட்கார முடியுமா? முடியாது. கப்பல்ல 3000 பேர் உட்கார முடியுமா? கப்பல் 3000 பேர் உட்கார முடியுமா? யாரு கப்பல் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறீங்க? ஒரு கப்பல் பேர் எழுதி வச்சேன். கப்பலோட பேரு
அந்த கப்பலோட பேர் வந்து நான் அப்புறம் சொல்றேன், பட் அதோட எண்ணிக்கை எனக்கு தெரியும். என்னன்னா, கப்பல்ல பேசஞ்சர் மட்டும் 7600 பேர் உட்கார முடியும். குருசி 7600 பேர் பேசஞ்சர்ஸ் மட்டும். குரூஸ் வேலை செய்யறவங்க 2350 பேர். 2350 பேர். அப்ப ஏறத்தாழ 10,000 பேர் உட்காரணும் ஒரு பெரிய கப்பல். ஆமென். இப்ப சபையை கர்த்தர் பெரிதாக மாத்துகிறார். முதல் நாள்ல அதோடைய விசுவாசிகள் எத்தனை பேர் வராங்க? சபையில 3000 பேர் சேர்க்கப்படுகிறார். ஓகே, இதெல்லாம் ஃபண்டமெண்டல், இதெல்லாம் அஸ்திபாரம். நான் இன்னும் மேற்கொண்டு உங்கள்கிட்ட தெளிவாக அதை குறித்து பேசுகிறேன். ஆமென். இப்போ காஸ்பல் சுவிசேஷத்துல சபை இன்னும் பிறக்கவில்லை. ஆமென். சுவிசேஷத்துல 4 மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல சபை இன்னும் பிறக்கவில்லை. ஆகையினாலே சபைக்கு அடையாளமாக இருக்கிற கப்பல் அங்கு எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கு படகு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுக்கு என்ன காரணம் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, கப்பல்ல ஜனங்களை ஏற்றுவதற்கு, அதாவது இப்போ இருக்கிற மாதிரி பாட் இருக்கு இல்லையா, சி பாட்ஸ் இருக்குது. பாட்டில் வந்து ஜனங்கள் கப்பலில் போய் ஏறுறதுக்கு அதெல்லாம் வசதி இருக்கும். பட் அந்த நாட்கள் வந்து அப்படியே ஒரு வசதி இல்லை. ஆமென். அப்போ என்ன செய்வாங்க, போட்டில் தான் பயணம் செய்து, கப்பல் நடுக்கடல்ல கொஞ்சம் தூரத்தில் ஆழத்தில் நிற்கும், போட்டில் போயிட்டு தான் அப்படி ஏறுவாங்க. ஆமென். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு பயணம் செய்யும் பொழுது கப்பலில் போயிருக்கிறோம். நான் சிறு பிள்ளை, எனக்கு நினைக்கிற வயசு 3, 4 இல்லை 5 அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு வயசு சரியா யாருக்கும் இல்லை. அந்த போட்ல இருந்து கப்பலுக்கு மாற்றும் பொழுதோ அல்லது கப்பல்ல இருந்து போட்டுக்கு இறக்கும் பொழுதோ நான் தண்ணியில விழுந்துட்டேன். தண்ணியில கடல்ல விழுந்துட்டேன். நினைச்சிரு யாருக்கும் தோணுதா? அப்படியே போயிருக்கலாம். சந்தோஷமா சிரிக்கிறீங்க. சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னு தான் புரியல. அப்ப யாரோ என்னை காப்பாத்தணும். யாரோ ஒரு ஆள் அந்த போட்ல இருந்தவர் என்ன உடனே உள்ளுக்கு இப்படியே காப்பாத்தி ஓட்டி வந்துட்டாரு. நினைப்பீங்களா அவரை நீங்க பார்க்கணும்னு தோணுது? யாருக்காச்சும் தோணுதா யார் அந்த நபர் அப்படின்னு? சரி, அதுதான் வழக்கம். பாருங்க, இந்த போட் இருக்கு இல்லையா, இந்த போட் வந்து அதை இயக்குவதற்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இயக்குவதற்கு என்ன பயன்படுத்தப்படும் என்றால் துடுப்பு பயன்படுத்தப்படும். துடுப்பு தெரிந்தானே? இங்கிலீஷ்ல வந்து அது எப்படி OAR, எப்படி அது ஓ, தமிழ்ல வந்து துடுப்பு. இப்படி கையில பிடிச்சி இப்படி தள்ளுவாங்க இல்லையா, அதுதான் போட்டுக்கு. பெரிய போட்டா இருந்தாலும் சரி, நீங்க சில போட்டிகள் பார்த்துருப்பீங்க. போட்டுடைய ஆற்றுகளிலே போட்டி வைப்பார்கள். அந்த போட்டியில வந்து வரிசையா உட்காந்து எல்லார் கையிலும் அது இருக்கும், பார்த்துருப்பீங்க தானே? அப்போ ஒரு ஒரு படகை இயக்குவது மனிதனுடைய வல்லமையினாலே. அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு கருவி இருக்கும் அதை இயக்குவதற்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சொல்வதற்கு. கப்பலை அப்படியாக இயக்க முடியாது. கப்பல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பண்டைய காலத்து கப்பல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வேண்டும் என்றால் அந்த கப்பலை நகற்றுவதற்கான வல்லமை காற்றை கொண்டுதான் அவர்கள் நகற்றுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் அஸ்திபாரம். சரிங்களா? இப்ப போட் இருக்குது இல்லையா, இப்ப அந்த போட் வந்து இயக்கப்பட்டது காஸ்பல்ல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க ஏன் கப்பல் வரல அப்படின்னா, கப்பலை இயக்குவதற்கு காற்று வேண்டும். காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. பெந்தெகோஸ்தே நாள் என்று அந்த வாசகம் படிச்சு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். 12 அப்போஸ்தலர்களை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆமென். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் முதல்ல சொன்ன உதாரணத்தின்படி இந்த படகு என்ன செய்யும்? படகுல ஜனங்கள்
ஏறி கப்பலில் ஏற்றப்படுவார்கள். ஆமென். இப்ப காஸ்பல்ஸ்ல படகுகளும் அப்போஸ்தலர்களும் இணைக்கப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறதுனால இப்போ அந்த படகு அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம், அப்போஸ்தலர்களுடைய ஒரு ஒரு செயல்பாடு என்று சொல்ல முடியும். இந்த அப்போஸ்தலர்களை கொண்டுதான் கர்த்தர் ஜனங்களை சபைக்குள்ளாக சேர்த்தார். ஆமென். ஆக அப்போஸ்தலர்கள் என்ற படகிலே ஜனங்கள் சிறிது நேரம் ஏற்றப்பட்டு கப்பலிலே ஏற்றப்பட்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் பேதுரு செஞ்ச முதல் பிரசங்கத்திலே இந்த சீஷர்கள் அவர்களிடம் வெளிப்பட்ட அற்புதத்தினாலே, அதாவது வெவ்வேறு மொழியிலே பேசினார்கள் அல்லவா, இந்த அற்புதத்திலே ஜனங்கள் சபையிலே 3000 பேர் கூட்டப்பட்டார்களாம். ஆமென். படகிலே ஏறி கப்பலிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இது இன்னும் நான் பேசி போக 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 இதோட அர்த்தம் நல்லா தெளிவாக விளங்கும். ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. ஆமென். சரி, இப்ப முதல் கப்பல் பெந்தகோஸ்தே அன்று பிறந்தது. சரியா? அந்த முதல் ஒரு கப்பல் பேர் சொன்னோம் இல்லையா, அந்த கப்பல் பேர் வந்து ஐகான் ஆஃப் த சி. ஐகான் ஆஃப் த சி 2023 வருஷத்தின் படி அந்த கப்பலுடைய கெப்பாசிட்டி எப்படின்னா 7600 பேசஞ்சர்ஸ் ஏற முடியும். crew members 2350, 2350 பேர். அதுதான் இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏறி பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல், குரூஸ் கப்பல் என்று சொல்வார்கள். சரியா? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த சபை உலகமெங்கும் அநேக ஜனங்களாலே அது கூட்டப்பட்டது. அநேக ஜனங்கள் அதில் ஏறினவர்கள், சபையிலே உட்பட்டவர்கள் அநேக கர்த்தருடைய மகிமையில் சேர்த்துப்பட்டு 2000 வருஷமாக சொல்றேன், கர்த்தர் மகிமையில் சேர்க்கப்பட்டு இன்றும் இந்த கப்பல் என்ற சபையிலே அநேக ஜனங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த கப்பல் என்ன செய்யும்? ஒரு கப்பல் இருக்குது, ஜஸ்ட் அஸ்யூம் அங்க காற்று இல்லை, கப்பல் விசுவாசிக்கிறோம், விசுவாசம் கப்பலுக்கு அடையாளம். இப்ப இந்த கப்பல் வந்து எங்க இருக்கும்? நம்ம ரொம்ப பேசியிருக்கிறோம், எங்க? நிலத்துல இருக்கக்கூடாது, தண்ணீரிலே நிற்கும். தண்ணீரிலே நிற்கும் போதும் அது பேர் கப்பல் தான். ஆமென். இப்போ அந்த கப்பல் தண்ணீரிலே நிற்கும் பொழுது அந்த கப்பல் பிரயாணப்பட வேண்டும் என்றால் காற்று வீச வேண்டும். ஒன்று, காற்று வீசப்பட வேண்டும். அப்போ இந்த கப்பல் நிலத்திலே நிற்கிறது என்று சொன்னால், நிலத்திலே நிற்கிறது. அப்போ அந்த காற்று வீசும் பொழுது நிலத்திலே நிற்கிற கப்பல் நகராது. நகருமா? நகராது. மாறாக அந்த கப்பலுக்கு டேமேஜ் தான் வரும். அந்த காற்று என்ன செய்யும்? அந்த பாய்களை எல்லாம் கிழித்து விடும். ஆமென். அதே நேரத்தில் அந்த கப்பல் எங்க நிற்க வேண்டும்? தண்ணீரிலே காற்று வீசுகிற வரைக்கும் அது காத்திருக்க வேண்டும். இப்ப இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இவங்க என்ன செய்தார்கள்? 120 பேர் கூடி வந்தார்கள் அல்லவா? இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் வார்த்தையிலே காத்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர் என்பது வார்த்தைக்கு அடையாளம். அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 வசனம். இப்ப இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், அவர் விண்ணங்கம் ஏற்பதற்கு முன்பதாக 1 வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய வார்த்தையிலே இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். காத்து கொண்டிருந்தவர்கள் மேல் காற்று வீசியது, அவள் பிரயாணத்தை ஆரம்பித்தார். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் வேத வசனத்தை தியானிப்பது. வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிப்பது, கர்த்தருடைய வசனத்தை
வசனத்தில் காத்து இருப்பது. காத்திருந்தவர்கள் மேல் காற்று வீசினது. ஆமென். நம்முடைய விசுவாச பயணமானது கர்த்தராலே பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் வசனத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஊற்றப்பட்டது. ஆமென். நானும் நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். நிரப்பும் பொழுது நம்முடைய விசுவாசம் நகர ஆரம்பிக்கும். மிக முக்கியம், நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, இப்போ அடுத்தது நம்ம ஒரு கேள்வி. இது ஒரு பெரிய கேள்வி. இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு ட்விஸ்ட். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகளே 2வது அதிகாரத்திலே சபை பிறந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இல்லை. எந்த வசனத்திலே சபை பிறந்தது? 2வது அதிகாரம் தான். எந்த வசனத்திலே சபை பிறந்தது? ஏஞ்சல் சொல்லுங்க. முதல் வசனத்திலையா? 2, 3, 4 எதுல பிறந்தது சபை? sorry 47ல சேர்க்கப்பட்டாலே சபை ஏற்கனவே இருக்கு. அங்க பாருங்க, ரட்சிக்கப்படுகளே கர்த்தர் அணிதினமும் சபையை சேர்த்து வந்தார். ஏற்கனவே இருக்கு. நீங்க சொன்னீங்க 4. வேற பின்னால் நீங்க சவுண்ட் வருது. மேல் வீடு. ஓகே, இங்க ஒரு ஆன்சர் வருது. 3, 1, 1. கிறிஸ்து பிரியமானவர்களே, சபை பிறந்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:1. ஆமென். 2:1. அங்க என்ன நடந்ததாம்? பெந்தெகோஸ்தே என்றும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இங்க பாருங்க, இதே 120 பேர். இது பெந்தெகோஸ்தே என்பது 50வது நாள். உயிர்த்தெழுந்தலிலிருந்து, இயேசு உயிர்த்தெழுந்தலிலிருந்து 50வது நாள். ஆமென். 40ஆம் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டார். ஆமென். இது 50வது நாள். 10வது நாள்ல இருந்து 40ஆம் நாள்ல இருந்து 50ஆம் நாள் இடைப்பட்ட 10 நாள். 40ஆம் நாள்ல இருந்து 10வது நாள் 50ஆம் நாள் வரைக்கும் இடைப்பட்ட நாள் 10 நாள். இந்த 10 நாள் வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? முதல் வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இவங்க காத்திருக்க வேண்டுமா? ஆமென். இப்ப ஆண்டவர் எத்தனை பேர்கிட்ட காத்திருக்க சொன்னார் என்றால், இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 500 பேர். 500 பேர் இருந்தாங்க. 500 பேருடைய ஆண்டவர் சொல்றார், நீங்கள் காத்திருக்க வேண்டுமா? காத்திருந்த ஜனங்கள் இந்த 10 நாட்களிலே முதலாவது காத்திருந்த ஜனங்கள் எத்தனை பேர்கள் என்றால், இங்க போட்டு இருக்கிறது 13வது வசனம் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இங்கே ஒரு கூட்டம், அப்போஸ்தலர்கள் 11 பேர், இயேசுடைய தாய், மற்ற பெண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் வச்சுக்கோமே, ஏறக்குறைய சொல்றேன். நிச்சயமா ஒரு 15 பேருக்கு மேற்பட்டவர்கள். ஏன் என்று சொன்னால் 14வது வசனத்துல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் என்று போட்டு இருக்கிறது. ஸ்திரீகளோடும்னா எத்தனை ஸ்திரீகள் இருந்தாலும் நமக்கு தெரியல. ஆனா அங்க கொடுக்கப்பட்டிருக்க பெயர் ஒரு ஸ்திரீகளோடு 3 பேர், அப்போஸ்தலர்கள் 14 பேர், அப்புறம் 14 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்று இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க? ஒருமனப்பட்டு இருந்தார்கள்.
ஆனா ஆண்டவர் காத்திருக்க சொன்னது எத்தனை பேரிடம்? 500 பேர்கிட்ட சொன்னார். ஆனால் இங்க ஒருமனப்பட்டு காத்திருந்தவர்கள் ஒரு 14 பேருக்கு மேலதான். ஆமென். இங்க ஒருமனப்பாடு இருந்தது, ஆனால் எண்ணிக்கை பத்தவில்லை. ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் பார்ப்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. இன்னொரு நாள் என்ன ஆகிறாங்க? 120 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் இல்லாதது என்ன? இந்த வசனத்திற்கு 15வது வசனத்திற்கும் 2:1 உள்ள வித்தியாசம் என்ன? பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். ஆனால் 15வது வசனத்துல அவங்க கூடி வந்திருந்தாங்க, ஆனா என்ன இல்லை? ஒரு மனப்பாடு இல்லை. ஆமென். 13, 14 ஒரு மனம் இருந்தது, ஆனால் எண்ணிக்கை பற்றவில்லை. 15வது வசனத்துல எண்ணிக்கை சரியாக இருந்தது, ஆனால் ஒரு மனப்பாடு இல்லை. ஏன் இவர்களுக்கெல்லாம் ஒரு மனப்பாடு இல்லை என்றால், அவர்களுக்குள்ளாக அநேக கேள்விகள் பதில்கள் இருந்தது. அப்பொழுதுதான் பேதுரு எழுந்து சொல்லுகிறார், நாங்கள் 11 பேர் இருக்கிறோம், எங்களோடு கூட ஆதியிலிருந்து இருந்தவர் நாங்கள் ஒருவர் எங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்று அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட். அங்கே அவங்க யோசேப்பு அப்புறம் இன்னும் மத்தியாஸ் என்ற பேருக்கு சீட்டு போட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து இப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, அங்க நடந்த ஒரு ஒரு போர்ட் மீட்டிங்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எடுக்கப்படுகிற வரைக்கும் அங்கு ஒருமனப்பாடு இல்லை. அங்கு ஒருமனப்பாடு இல்லை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவோட இந்த 12 சீஷர்கள் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒருமனப்பாடு இல்லை. அவர்களுக்குள்ளாக அநேக கேள்வி. என்னடா, யார் பெரியவன்? இதுக்கப்புறம் யார் இன்சார்ஜா வருவா? அநேக கேள்வி இவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆமென். அங்கேயும் ஒருமனப்பாடு இல்லை. இந்த ஒருமனப்பாடு எங்கே நிறைவேறினது? அப்போஸ்தலர்கள் 2:1 தான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை தொடங்குவதற்காக கர்த்தர் நியமித்த ஒரு சபைக்குள்ள கீவேர்ட், ஒரு ரகசியம் என்ன? ஒருமனப்பாடு. இன்று ஒரு சபையாக இயங்க வேண்டும் என்றால், சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அநேக இடத்துல சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் சபையாக இயங்குகிறதா என்பது கேள்விக்குறி. ஒரு சபை தேவனுடைய சபையாக இயங்க வேண்டும் என்றால் அங்க ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருமனப்பாடு என்றால் என்ன? இப்ப பேதுரு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், தீர்மானத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், ஒருமனப்படுகிறார்கள். ஒரு சபை வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையில தான், இந்த ஒருமனப்பட்ட சபையில தான் தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சேர்த்து வந்தாராம். 48 என்ன போட்டிருக்கிறது? 46 மன்னிக்கவும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாஇடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அப்ப ஒரு சபையை கர்த்தர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், இங்க மலேசியால சபை திறக்கிறோம்னா ரொம்ப ஈஸி. இங்க அநேக ஸ்தாபனங்கள் உண்டு, அசம்பிளி ஆஃப் காட் இருக்கிறது, NECF இருக்குது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் NESFல பதவி செய்யலாம். அப்புறம் AICF அது ஒரு ஸ்தாபனம் உண்டு, C3 என்ற இன்னொரு ஸ்தாபனம் உண்டு, ஏகப்பட்ட ஸ்தாபனங்கள் உண்டு. எனக்கு ஸ்தாபனம் வேணாம், எனக்கு ஸ்தாபனத்தில் வேணாம், நான் தனியாக செய்யறேன்னு ROSல போயிட்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சபையை திறக்கலாம். நிறைய வழிமுறைகள் உண்டு. யாருக்காச்சும் ஆசை இருக்கா சபை திறக்கிறதுக்கு? யாருக்கும் இல்லையா? ஆமென். ஆனால் சபையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஒரு சபையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? கர்த்தர் ஆத்துமகளை அங்கு சேர்ப்பார். ஆமென். அப்ப கர்த்தர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் சபையில ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும்.
ஜனங்கள் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, அங்க ஒரு மனமா இருக்க வேண்டும். ஆராதனையில ஒருமனப்பட வேண்டும். போதகருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒருமனப்பட வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்க இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில சபையில விசுவாசிகள் அங்க யாராவது திடீர்னு அங்க ஒரு 2-3 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க வைத்துக் கொள்வோமே, அல்லது மூப்பர்கள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோமே. என்றைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரோ அல்லது சீனியர் பாஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது மூப்பர்களாக இருந்தாலும் அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது சிலர் இறங்கி கீழே போய் விடுவார்கள். இவர் பிரசங்கித்த நானே கேட்கிறது இருக்குதா இல்லையா? இந்த சபையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒருவர்னாலே சபை கெட்டு போகும். ஒரு இந்த மாவு அரைச்சி வைக்கிறாங்க இல்லையா, ஒரு மாவு பிணைஞ்சு வைக்கிறது, அது சுத்தமான மாவு. அதுல அந்த என்ன சொல்லுவாங்க, ஈஸ்ட் அந்த தமிழ் என்னது, புளித்த மாவு. இந்த சிறிய புளித்த மாவு முழு மாவையும் என்ன கேடுமா, புளிப்பாக்கி விடுமா. சபையில ஒரு விசுவாசி சபையோட கூட இணையாமல், சபையில தான் இருப்பாங்க, இணையாமல் இருந்தால் அது முழு சபையையும் கெடுத்து விடும். ஏனால் அங்க ஒருமனப்பாடு இல்லை என்றால் கர்த்தர் சபையை அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். சபை விசுவாசிகளோட ஒருமனப்பாடு ஆராதனையில் இருக்க வேண்டும், பைபிள் ஸ்டடியில் இருக்க வேண்டும், பிரேயர் மீட்டிங்ல இருக்க வேண்டும், ஸ்பெஷல் மீட்டிங்ல இருக்க வேண்டும், சர்ச் கேம்ப்ல இருக்க வேண்டும், எல்லாத்திலும் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். எனக்கு இது போதுங்க, பைபிள் ஸ்டடி செய்யட்டும். சாரி, ஆண்டவர் பேசுனாருன்னா என்ன மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் பயந்து நான் நிற்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவியான வெளிப்படுத்துவதை நான் சொல்லுகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை சபை பெருகணும், எல்லா நாட்களையும் நிரம்பணும்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் சபையை அங்கீகரிப்பார். இப்போ சபை பிறந்துருச்சு. தண்ணீரில வார்த்தையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 படி இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள், சபை பிறந்தது. சபை பிறந்து பிரயாணத்துக்கு ரெடியாக நிற்கும் பொழுது ஆவியானவர் அங்கே வந்து இறங்கினார். அதோட பிரயாணம் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த கப்பல் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நகர ஆரம்பித்தது. 2-3-4 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2-3-4 சபையுடைய டியூட்டி, சபையுடைய பொறுப்பு, சபையுடைய வேலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்யறாங்க? அவங்க பயணத்தை தொடங்குறார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு கப்பல் பிரயாணம் செய்யும் பொழுது கப்பல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன காரியங்கள் கப்பல் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்? எதற்கெல்லாம் கப்பல் பயன்படுத்தப்படும்? பயணம் செய்வது, பொருட்களை ஏற்றி செல்வது, வேற யாரோ ஏதோ சொன்னீங்க, மீன் பிடிக்கிறது. ஆமென். மீன் பிடிக்கிறது, சரியா சொன்னீங்க. முக்கியமான ஒரு கப்பலை செய்யக்கூடியது என்னது? மீன் பிடிக்கிறது. இன்னொரு படத்தில் இருக்குங்க, மத்தேயு 4:18-19. மத்தேயு 4:18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆங்கிலத்தில் என்ன அழகா போட்டிருக்கு? You will fish man. அப்படிதான் போட்டிருக்கு. Fish for people.
இங்க மனிதரை பிடிக்கிறவங்கன்னா தமிழ்ல பிடிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, போறவங்களை போய் பிடிக்கிறது, அந்த பிடிக்கிறது ஒரு ஒரு பொதுவான வார்த்தை. ஆமென். ஆனா ஆங்கிலத்துல போட்டிருக்கிறபடி என்னன்னா, நீ ஃபிஷ் பீப்பிள், அதாவது மீன்களை பிடிக்கிறது போலவே நீ மனிதர்களை பிடிப்பாய். ஆமென். இப்ப கப்பல்ல பிரயாணிக்கிற இந்த சபையில உள்ளவங்க செய்ய போகிற காரியம் என்ன? ஆத்துமா அறுவடை செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. ஆத்தும அறுவடை செய்ய போகிறார்கள். இப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, அதிகமான மீன்கள், எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கிறீங்க? பெரிய நிறைய நம்பர் தான் இருக்குது. டோட்டலா மீன் பிடிச்சிருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் போய் பிடிச்சிருக்கீங்க? தாசே, வேற கடல். கடல்ன்றது சும்மா சொல்லக்கூடாது. கடல்ல எங்க? இழுவலை பீச்சில் இருந்து அப்படியே வலை எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, வேற எங்க பிடிச்சிருக்கிறீங்க? யார் போட்ல போய் மீன் பிடிச்சிருக்கா? எக்கோரத்தெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. போட்ல போய் யாரும் மீன் பிடிச்சிருக்கா? நான் போயிருக்கேன். வேற போட்ல எல்லாம் பாஸ்ட் போயிருக்கிறீங்க போட்ல? ஓ, ஓகே. யார் கப்பல்ல போய் மீன் பிடிச்சிருக்கா? யாருக்கு அனுப்புவோம் இல்ல? சரி, போட்ல மீன் பிடிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும். தேக்கம் சொல்லுவாங்க. தேக்கம்னா அது வந்து கடல்ல கொஞ்சம், கடலுக்கு அது கரையிலிருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வந்து அந்த கட்டையிலே அடித்து வச்சுருப்பாங்க. சில ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதில் நின்று மீன் பிடிக்கலாம். அல்லது போட்ல இருந்தே மீன் பிடிக்க முடியும். குறிப்பிட்ட தூரம். ஆமாம். போட்டில் போகும்போது பொதுவாக எதில் பிடிப்பாங்கன்னு சொன்னால் தூண்டியல் போட்டு மீன் பிடிக்கிறது உண்டு. ஆமாம். சில பேர் வலை பார்ப்பாங்க, விசிறு வலை சொல்லுவாங்க, விசிறி போடுறது, அதில் போய் மீன் பிடிப்பாங்க. ஆமாம். எப்படி எங்கே எதில் பிடித்தாலும் கிறிஸ்து பிரியமானவர்களே, கப்பலில் போய் மீன் பிடிக்கிறாங்களே அவங்க கூட நம்ம ஒப்பிட முடியாது. கடலிலே போய் மீன் பிடிக்கிறவர்களுடைய மீனுடைய தொகை பெரியது. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க. ஒரு வலையை விட்டுருவாங்க, அது பாட்டுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்பி இழுப்பாங்க, அவ்வளவு மீன் வந்து விழுவும். ஏகப்பட்ட அது உள்ளே ஃப்ரீசர்லாம் போட்டு கப்பல் அப்படியாக தயார் செய்யப்படும். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் ஆத்தும அறுவடை செய்ய போகிறார் என்றால், அது திரளான ஜனங்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த அறுவடை ஆழ்கடலுக்கு போக வேண்டும். ஆழ்கடலுக்கு போக வேண்டும் என்றால் அங்கு பலத்த காற்று இந்த கப்பலை அங்கு கொண்டு செல்ல வேண்டும். கப்பலை அங்கு கொண்டு செல்லுகிறது மாத்திரமல்ல, ஆவியானுடைய வேலை மீன் பிடிப்பதற்கான ஆயுதங்களை, கருவிகளையும் அவர் கொடுப்பார். ஆழ்கடல்ல போயிட்டு தூண்டியெல்லாம் வேலைக்கு ஆகாது. முடியும், மீன் பிடிக்க முடியும், ஒரு மீன் தான் பிடிக்கும், ஒரு தூண்டில ஒரு மீன் தான் பிடிக்க முடியும். ஆமென். ஆனால் வலைகளை வீசுவோம், ஆத்தும அறுவடை செய்வோம். பக்மன்ஸ் பாடுகிறபடி பெரிய வலைகளை போட்டு பெரிய ஆத்துமாக்களை சம்பாதிப்பதுதான் ஆவியானவருடைய வரங்கள் செய்கிற செயல்பாடு. இங்க ஆவியானவருடைய வரம் அந்நிய பாஷை, பரப்பல பாஷைகளை பேசுகிற வரத்தினாலே இங்க 120 பேர் நிரப்பப்பட்டார்கள், 3000 பேர் அறுவடை செய்யப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஆவியானவருடைய வல்லமை. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது பியூர்லி ஃபார் ஆத்தும அறுவடை. ஆத்தும அறுவடை. அது மாத்திரமல்லாமல் இந்த ஆவிக்குரிய வல்லமை எதுக்கு என்றால், கப்பலிலே இன்னொரு காரியம் இருக்கிறது இல்லையா? எது? ஜனங்களை ஏற்று செல்வது, ஜனங்களை பராமரிப்பதற்கும் ஆவியானவருடைய வரம் கிரியை செய்யும். சபையில ஜனங்கள் இருக்கும்போது ஆவியானவருடைய வரங்களினாலே ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். என்னது? அவங்க ஆலோசனை கொடுக்கிறது, ஞானம் தெரிந்த வசனம், அறிவு நிறைந்த வசனம், சுகம் அளிக்கிற வரம், ஆவியை பகுத்தறிகிற வரம், தீர்க்க தரிசன வரம், இதெல்லாம் ஜனங்களை பலப்படுத்தும். இதெல்லாம் சபைக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம் பார்ப்போம்.
ஓகே, இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான நடிகர், அவர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு வந்து 2 பிள்ளைகள். அதில் மூத்த மகன் என்னன்னா, அவர் டிசேபிள். அவர் கொஞ்சம் உடல் ஊனமுற்றவர். அவரால் செயல்படுத்த முடியாது, வீல் சேரில் தான் உட்காந்துருப்பார். ஓகே, சில பேர் தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன். இவர் என்ன செய்கிறாரு, ஒரு வீடியோ ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. இவங்களுடைய குரூஸ் ஷிப் பயணம். அப்போ இவர் பல மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த ட்ரிப் அவர் புக் பண்ணிட்டு அந்த கப்பல் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு அறை, ஒரு ரூம் அவர் புக் பண்ணியிருந்தார். ஏனென்றால் அந்த கப்பலிலே 2 அறைகள் மாத்திரமே இருக்கிறது. விசேஷமாக இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏற்ற ஒரு அறை. ஆனால் அங்கே போனப்ப இவங்கெல்லாம் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னுக்கு கூட மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி அங்கே போகும் பொழுது அந்த அறை அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வேற ஆள் புக் பண்ணிட்டாங்க. இவர் பெரிய போராட்டம் செய்து நாங்கள் வந்ததே மகனுக்காக தான் வந்தேன். ஏன்னா அந்த அறை எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த கதவு, வீட்டு கதவு இருக்கு இல்லையா, வீட்டோட கதவு, ஒரு ரூமோடைய கதவு, வீட்டெல்லாம் போய் பாருங்க, 3 அடி இருக்காது, 30 inches இருக்கும், 2.5 feet. அதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் வீல் சேரோட இந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னா 30 inches தான், அதெல்லாம் 2.5 அடி தான். ஆனால் வீல் சேர் உள்ளவங்களுக்கு 3 அடி இருக்க வேண்டும். ஏன்னா அப்போதான் அவங்க வசதியாக உள்ளுக்கு போயிட்டு வசதியாக வெளியே வர முடியும். 1. 2வது, இந்த அறை எப்படியாக செய்யப்பட்டிருக்கும் என்றால், கதவு சொந்தமாக திறக்கும். அந்த பட்டனை தட்டினாங்கன்னா கதவு சொந்தமாக, வீல் சேர் உள்ளவங்க தள்ளிட்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் இவருக்கு ஒரு கை மட்டும்தான் செயல்படும், 2 கால் செயல் இல்லை, இன்னொரு இடது கை செயல்படாது, வலது கை மாத்திரமே அவருடைய அந்த வீல் சேரோடைய கண்ட்ரோல். ஆமென். அப்போ அதுக்குன்னு ஸ்பெஷல் ரூம். அப்புறம் அந்த ரூம் உள்ளே அந்த டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அதோடைய கதவுகளும் அப்படியாகவே அது செய்யப்பட்டிருக்கும். அப்ப இவர் என்ன செய்தார், அந்த நடிகர், அதோட அப்பாவானவர் என்ன செய்தார், அந்த மேனேஜ் பண்ணிட்டு ரொம்ப கடினமா போட்டி, ரொம்ப என்ன சொல்றது, ஃபைட் பண்ணி, எனக்கு இந்த ரூம் தான் வேணும், இல்லாட்டி நாங்க வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் வாதாடினார். இவர் பேசின பேச்சில் அவங்க அந்த ரூமை கொடுத்துட்டார். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, உலகப்பிரமான அப்பா ஒரு கப்பல்ல பயணிக்கிற தன் மகனுக்காக இவ்வளவு செய்ய முடியும் என்றால், நம்முடைய பரலோக அப்பா எவ்வளவு செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் கப்பலில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் அப்பாவுக்கு நம்ம மேல அக்கறை உலக அப்பாவை காட்டிலும் பன்மடங்கு அதிகம். அல்லேலூயா. இந்த பயணத்துல கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சுகவீனத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியம், யோவான் 21 திருப்புங்க. ஜான் சாப்டர் 21. இங்கே பேதுரு மீன் பிடிக்க கிளம்புகிறார். அந்த வசனத்தை 1-11 வரைக்கும் நாம் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கிற போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு
திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதெல்லாம் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியா தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இது உள்ள பெரிய ரகசியம். இப்ப பேதுரு போட்ல போய் மீன் பிடிக்கிறாரு. அப்புறம் மீன் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், இந்த பக்கம் போடுங்க. மீன் நிறைஞ்சிருச்சு. மீன் நிறைந்து அந்த மீனை இவர்களாலே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு, சீமோன் பேதுரு, தோமா, கானாவரனாகிய நாத்தான்வேல், செபதேயு குமாரன் யோவான், யாக்கோபு, அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர், 7 பேர் இருக்கிறாங்க. போட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர்னால அந்த வலையில மீன் மாட்டிக்கிச்சு இல்லையா, அந்த வலையை மேல தூக்க முடியவில்லையா, மீனை தூக்க முடியவில்லையா. பெரிய மீன் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன், குத்துமதிப்பா ஒரு அளவுக்கு சொல்றேன், ஒரு மீன் 10 கிலோ என்றால், பெரிய மீன்னா 10 கிலோ வச்சுக்கோமே, 10 மீன் 100 கிலோ, 100 மீன் 1000 கிலோ, 1 டன். இங்க 153 மீன், ஏறக்குறைய 1.5 டன். 7 பேரால தூக்க முடியல. அல்லேலூயா. தூக்க முடியவில்லை. இது என்ன அடையாளம் தெரியுமா கிறிஸ்து பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, என்னுடைய திட்டம் சபை நிரம்ப போகுது, நீங்க அநேக ஆத்துமகளை ஆதாயப்படுத்த போகிறீர்கள், உங்களுக்கு கப்பல் தேவை, நீங்கள் ஏன் இன்னும் படகிலே பிரயாணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? You need ship. நீ அநேக ஆத்துமகளை அறுவடை செய்யணும். ஒரு நாள் அவங்க போட்ல போன, ஒரு நாள் அவங்களை you can't handle them. உன்னால் அவங்களை பராமரிக்க முடியாது, உன்னால் அவர்களை விசுவாசத்தில் நடத்த முடியாது. உனக்கு சபை வேண்டும். நான் உன்னை கொண்டு சபையை ஸ்தாபிக்க போகிறேன். நீ என்னன்னா அங்க மீன் பிடிச்சுக்க இருக்கிற வந்து, நீ இவை செய்ய வேண்டியது என்ன? நீ எனக்கு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களும் குறைவு. அங்கு ஆட்கள் பற்றாக, நான் உன்னை தான் நியமித்து இருக்கிறேன், நான் உண்மையில தான் சபையை கட்டுவேன் என்று சொன்னேன். மன்னிக்கவும், கர்த்தர் சொன்னது அது வந்து என்னன்னா, தன்மையில சபை கட்டுகிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆனால் பேதுருவை அதுக்கு பொறுப்பாக வைத்திருந்தார். ஆனால் பேதுரு என்ன செய்தார்? மீன் பிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இது என்ன அர்த்தமா, அதாவது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு அவர் மீன் பிடிக்க போல, அவர் டைம் பாஸ்க்கு மீன் பிடிக்க போல, அவர் மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிட்டார் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மீனுடைய தொகையை பார்த்து அவர் சொல்லுகிறார், அதுல என்ன அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, நீ பிடிக்க போகிற அறுவடையானது, அந்த மீன்களானது பெரிய தொகையாக இருக்கிறது. உன்னுடைய சின்ன படகு அதுக்கு என்ன செய்யாதா? வேலைக்கு ஆகாது. இந்த மீன்களை நீ உன் படகுல ஏற்ற முடியாது. இப்ப தெரியுதா ஏன் ஆண்டவர் 120 பேர் வேணும்னு? 120 பேரை கொண்டு கடத்த சபையை தொடங்கினார். இந்த 120 பேர் 3000 பேரை ஆதரித்தார்கள். இந்த 7 பேரால 3000 பேர் முடியுமா? வழி நடத்த முடியுமா? 11 சீஷர்கள் மத்தியா, சரி ஒருத்தர் பவுலர் சேர்க்கிறார் ஆண்டவர் 12 பேர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள், மூளைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த சபைகளை இவர்கள் நடத்த முடியுமா? They need bigger sheep. They need church. அல்லேலூயா. இந்த படகு என்பது செல்ஃப் குரூப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. சிலர் சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு சர்ச் தேவையில்லைங்க, நாங்கள் வீட்டிலேயே கூட்டிக்கிறோம், நாங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிறோம்.
நான் வீட்லேயே குடிக்கிறோம், வீட்லேயே நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இதோ நான் சேர்ச்சுக்கு போக தேவையில்லை, சேர்ச்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சேர்ச் மேலே அவ்வளோ ஒரு குற்றப்பலி அப்படியாக சொல்லி, கிறிஸ்து பிரியமானவர்களே, சபை வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் நிலை என்ன? மிகவும் பரிதானமான நிலை, மிகவும் பரிதாபமான நிலை. இவர்களால் என்ன செய்ய முடியாது? இவர்கள் ஆத்ம அறுவடை செய்வார்களா? செய்வார்கள். ஆத்ம அறுவடை செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் அந்த ஆத்மா அவர்களுடைய அந்த போர் என்று சொல்லப்படுகிற சிறிய காங்கிரிகேஷன் அல்லது செல் குரூப் இருக்குது இல்லையா, அதிலே இந்த அறுவடை செய்கிற ஜனங்களை அவர்கள் வச்சு பராமரிக்க முடியாது, உபதேசத்திலே நடத்த முடியாது. என்ன செய்யப்படும்? இவர்கள் கடலிலேயும் போய் அவங்க உலகத்திலேயே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடல் போட் உள்ளுக்கும் படகு உள்ளுக்கும் வர முடியாத சூழ்நிலை. பாருங்க, இந்த விசுவாசியோட நிலைமை என்ன எப்படி இருக்குது? ஒண்ணு, கடல்ல அவங்க ஃப்ரீயா சுத்த முடியல, படகுல ஏறி பிடிச்சவங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்க முடியல. இவங்க வலையிலேயே இன்னும் இருந்து தண்ணீர் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு மாதிரி தடுமாறுகிற ஒரு நிலை. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். இந்த ஸ்தாபனமானது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. இந்த ஸ்தாபனத்தை ஆவியானவர் நிரப்பினார், ஆவியானவர் வழிநடத்தி இருக்கிறார். வேத வசனம் இதை ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆனால் சபை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சில ஊழியர்களாக இருக்கட்டும், ஒரு சில சின்ன சின்ன ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், அவர்கள் ஜனங்களை முழுமையாக கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த முடியாது. அவரோட நிலையை சற்று யோசித்து பார்ப்போம். என்ன, இவர்கள் கடல்ல மீன் பிடிச்சு மாட்டின இடத்துல இருந்து கரைக்கு வர வரைக்கும் இழுத்து செல்லப்பட்டு வந்தாங்க. எப்படி வராங்க? அவங்க அந்த மீன் என்ன வலையிலே இருக்குது, இந்த போட் பயணிக்குது, அவர் இழுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கப்பல்ல உள்ளது என்ன சொன்ன முதல்ல உதாரணத்துல, கப்பல்ல பிரயாணம் செய்கிறவர்களை கர்த்தர் பிதாவானவர் சுகமாய் நடத்துவார். அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் எதுக்கு விரும்புவாங்க? வலையில மாட்டி கரை வரைக்கும் இழுத்துட்டு வர்றது சிறப்பா, இல்ல கப்பல் உள்ளுக்கு வர்றது சிறப்பா? ஆமென். அந்த கப்பல்ல கர்த்தர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்று சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், 11வது வசனம், 10வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, எத்தனை 150 மீன் மாட்டிச்சு இல்லையா? யோவான் 21 10வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சபை இல்லாமல் கள்ள போதனைகளிலே, சபை வேண்டாம் என்ற போதனைகளிலே சிக்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள் அநேகர் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். மறுக்கக்கூடாது, அநேக ஜனங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள், இது உண்மை. இவருடைய நிலைமை என்னவென்றால், 150 மீன் மாட்டினுச்சு. ஆனால் இயேசு அவரிடம் கொண்டு வர சொன்னது ஒரு சில மீன்களை கேட்டார். புரியுதுங்களா? இது இன்னும் ஆழமா புரியணும்னா மத்தேயு 22வது அதிகாரத்துக்கு நாம போகணும். மத்தேயு 22வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இங்க ஒரு உவமை இயேசு சொல்லுகிறார். இயேசு மறுபடியும் அவர்களுடனே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் ஒரு குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான்.
அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இடத்திலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கிறிஸ்து பிரியமானவர்களே, பேதுரு கிட்ட மாட்டின மீன் அதிகம். யார்கிட்ட மாட்டினுச்சு? பேதுரு. யார் பேதுரு? இயேசு கிறிஸ்துவோட பிரதான அப்போஸ்தலன். பிடிச்சொரு பேதுரு தான். ஆமென். அதுல மாட்டினது மீன் தான். சாதாரண மீன் இல்ல, பெரிய பெரிய மீன் மாட்டினதுதான். பிடிக்கப்பட்ட மீன் அதிகம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ சில. அப்ப மற்ற மீன்களுடைய நிலை என்ன? மத்தியில படிச்சுமே, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கண்டு போய் அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கிற புறமான இடங்களிலே போடுங்கள் என்றான். கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபையிலே சேராமல் இந்த மாதிரி தனித்தனி சொந்த உபதேசத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய நிலை என்ன? புறம்பே இருக்கிற இருளிலே தள்ளப்படுவார்கள். நான் சொல்லுகிறதுல நான் மிகவும் பொறுப்பாக கர்த்தர் பயந்து சொல்லுகிறேன். சபை வராதவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்களா? நான் அப்படி சொல்லவில்லை. சபை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு, தாராளமாக வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சொந்த பழைய கசப்பு, பழைய அனுபவங்கள், அல்லது தன்னை தாழ்த்தாதபடி நான் எப்படி இவங்க கூட உட்கார முடியும், அப்படி தன்னை உயர்த்தி பெருமைப்படுத்தி கொண்டு, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நான் வந்து ஆதி சபை எப்படியாப்பட்ட சபை தெரியுமா, நான் வந்து இருக்கிற சபை எத்தனை வருஷமா அந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா, எந்த மாதிரி தேவ மனுஷர்கள் ஸ்தாபித்த சபை, ஏதோ ஒரு காரணமாக அங்கிருந்து பெயர்ந்து இங்கு வந்து இருக்கிறாங்க. இங்க இருக்கிற லோக்கல் சர்ச்சுக்கு போக முடியாதபடி தங்களை தடை பண்ணி கர்த்தர் அவர்கள் நியமித்த சபைக்கு அவர்கள் தங்களை விலக்கி இருக்கிற ஜனங்களுடைய நிலை பற்றி நான் பேசிக்கொள்கிறேன். அதிலும் மீன் அகப்பட்ட மீன்களிலே சில மீனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இது எப்படியாப்பட்ட ஜனம் என்றால், ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் மேல் அன்பு இருக்கிறது, வார்த்தையிலே அவர்கள் நாட்டமா இருக்கிறார்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் சபைக்கு போக முடியாத சூழ்நிலை அநேகர் இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர், ஒரு பேர் கொஞ்சம் கேப்ரியல் தாமஸ், கேப்ரியல் தாமஸ் என்றது இந்தியாவில் நினைக்கிறேன் ஏசிஎஃப் சர்ச் தான் நினைக்கிறேன், சரியா சார்? ஓகே. அந்த ஊழியக்காரர் நல்ல பிரசங்கியா. அவருடைய சாட்சி ஒரு முறை நான் கேட்டேன். அவர் என்ன செய்தார், தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு ஷாப்பிங் போயிருக்கிறார். மனைவி பிள்ளைகளோட ஷாப்பிங் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு சகோதரி வந்து இவரை தனியா அப்படி கூப்பிட்டாங்க, வாங்க பேசணும். அவங்க வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க சொன்னாங்களா, பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன்,
நான் உங்களுடைய பிரசங்கத்தில் தான் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தது ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் நான் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை. நான் பிரசங்கத்தை கேட்கிறதே நான் ரகசியமாக தான் வீட்டில் நானும் என் மகளும் ரகசியமாக தான் இந்த சூழ்நிலை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இது கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவ்வாறான ஒரு சிலரை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஆனால் சபைக்கு போ வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் முரட்டாட்டம் பண்ணி வழங்கா கடத்துல ஜனங்களை போல நான் சபையில போய் சேர மாட்டேன் என்று சொல்லுகிறவருடைய நிலை பரிதாபம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவரோ அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எழுந்து நின்று ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே அன்று பிறந்த அப்போஸ்தலர் நடபடிக்கை 2:1 பிறந்த சபையை கர்த்தர் ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி ஆத்தும அறுவடை செய்த தேவ வல்லமை இந்த நாளிலே செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் யாவர் மேலும் இறங்கி வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். அதே வல்லமையினாலே ஆண்டவரே, அதே வல்லமையினாலே நாங்கள் முடிசூட்டப்பட்டு பரிசுத்த ஆவின் வரங்களினால் நிரப்பப்பட்டு ஆத்தும அறுவடை செய்கிறவர்களாக நாங்கள் புறப்பட்டு ஆண்டவரே இந்த கிளைங் பகுதியிலே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இதோ அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வேத சத்தியம் நிறைவேறத்தக்க கிளைங்களிலும் கூட, கிளைங் வட்டாரத்திலும் கூட, இங்க இருக்கிற கிளைங் வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தாமான்களையும் கூட நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்கத்தக்க கர்த்தர் இந்த நாளில் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவர் ஆவின் அபிஷேகம் எங்கள் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஒருமனப்படுவோம் என்று சொல்லி சர்ச் ஷெக்கினா குளோரி ஒருமனப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இதோ எங்களுடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோம். சபையில இருக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் கூடி வரும் பொழுது கர்த்தர் சபையை பெருக்குவீராக. கர்த்தர் சபையிலே பெருக்கத்தை கொண்டு வருவீராக. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிதாவே, உம்முடைய வார்த்தையில பிரயாணம் செய்கிற கப்பலாக விசுவாசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தகப்பனே, கப்பல்ல பயணம் செய்கிறவர்களுடைய தேவைகளை அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறதுனால ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகள் யாவரும் எதிலேயும் குறைபடாதபடி அனைத்து குறைகளையும் கர்த்தர் நேர்த்தியாய் ஆசீர்வாதமாக மாற்றி ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்களாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, 5 விதமான ஊழியத்திலே கர்த்தர் இந்த சபையிலிருந்து அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்புவீராக. தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவீராக. சுவிசேஷர்களை கர்த்தர் எழுப்புவீராக. போதகமார்களை கர்த்தர் எழுப்புவீராக. மேய்ப்பர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற வாலிபருக்கு மேலே உங்களுடைய விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா வித சவால்களை மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இவர்களை முடிசூட்டட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்நிய பாஷை பெற்றிடாத உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளில் அவர்கள் நாவுகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. விசேஷமான அக்கினி புறப்பட்டு வரட்டும் பரலோகத்திலிருந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பெந்தெகோஸ்தே அன்று மேல் வீட்டில் இறங்கின அதே அபிஷேகம் எங்கள் சபையிலே, கர்த்தருடைய சபையிலே இப்பொழுது இறங்கி ஜனங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிற ஒரு விசேஷ அபிஷேகம் அவர்களுக்கு வருவதாக. வானதூதர்களை பார்க்கிற அபிஷேகம் வருவதாக. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவர்களுக்குள்ளாக செயல்படுவதாக. இதோ ஞான நிறைந்த வசனம், அந்த வரம் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அறிவு நிறைந்த வசனம், அந்நிய பாஷை வரம், வியாக்கியான வரம், சுவிசேஷகம், தீர்க்க தரிசன வரம், பற்பல அடையாளங்களை செய்கிற வரம்,
நோய்களை நீக்க குணமாக்குற வரம் செயல்படும்படிக்காக கூட, விசுவாசம் என்ற இந்த வரம் செயல்படும்படிக்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக தொட்டு ஆண்டவரே கர்த்தரோடு மகிழ்ந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை இந்த கப்பல் என்ற இந்த குரூஸ் பயணத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு பயணம் செய்து ஆத்தும அறுவடை செய்து உடைய ராஜ்யத்தில் நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இந்த நாளில் கர்த்தர் எங்கள் மேலே உடைய வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணுகிறார்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை நாள் வரை வழி நடத்தினது போல இனிமேலும் வழி நடத்தும்படியாகவும், அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஆராதனையில் நாங்கள் புதிய ஆத்மாக்களை பார்த்து நாங்கள் அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் எங்கள் மேல் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.